இன்னைக்கு நம்ம புது ரசம் புது துருத்தி இவற்றை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய வேதத்தை எல்லாரும் நம்ம கையில் எடுத்துப்போம். ஆண்டவர் சொன்ன ஒரு ஓமையை நம்ம எல்லாரும் வாசிப்போம். லூக்கா 5வது அதிகாரம். லூக்கா 5வது அதிகாரம் 36வது வசனம். ஒரு வசனமும் நிதானமா வாசிங்க. 36. அவர்களுக்கு ஒரு ஓமையையும் சொன்னார். ஒருவனும் புதிய வஸ்திர துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான். இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும். புதிய வஸ்திர துண்டு பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது. 37வது வசனம். ஒருவனும் புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும். ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். 38வது வசனம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும். அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். இந்த ஓமையை ஆண்டவர் யார்கிட்ட சொன்னாரு? யோவானுடைய சீஷர்கள், பரிசேயருடைய சீஷர்கள், இவங்கெல்லாம் ஆண்டவரத்துல வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவர்கள் எப்பொழுதுமே யோவானை மேன்மையாக எண்ணிக்கொண்டிருந்தாங்க, பரிசேயர்களை மேன்மையாக எண்ணிக்கொண்டிருந்தாங்க. யோவான் மேன்மையான ஒரு ஆள் தான். பழைய உடன்படிக்கையவர் இருந்தவர்கள் யோவான் ஒரு மேன்மையான ஒரு ஆள். யோவான் சானகன். அவருடைய சீஷர்கள், பரிசேயருடைய சீஷர்கள், இவர்களும் தங்களை மேன்மையாக எண்ணிக்கொண்டிருந்ததுனால இப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீஷர்கள் குறித்து அவர்கள் ஒரு மேன்மையானவர்களாக இல்லாதது போல அவர்களை மட்டுப்படுத்துகிற மாதிரி ஒரு கேள்வியை ஆண்டவரத்தில் வந்து கேட்குறாங்க. அது எங்கே இருக்குன்னா 30வது வசனத்தை வாசிங்க. வேத பாரகரும் பரிசேயரும் ஆண்டவருடைய சீஷருக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் அதாவது நீங்க 33 பரிசேயருடைய சீஷரும் அப்படியே செய்கிறார்கள். உம்முடைய சீஷர் போஜனபானம் பண்ணுகிறார்களே, அது எப்படி என்றார். ஆண்டவர் அவருடைய சீஷர்கள் எல்லாம் பாவிகளோடு சேர்ந்து சாப்பிட்றது, போஜனம் பண்ணுறது, இவங்களெல்லாம் இவங்க பார்த்த உடனே யோவானுடைய சீஷர்கள், பரிசேயருடைய சீஷர்கள் எல்லாம் அடிக்கடிக்கு ஜெபம் பண்ணுறவங்க, உபாசிக்கிறவங்க. இவங்க அந்த மாதிரி கிடையாது. இவங்க எப்பவுமே சாப்பிட்டுனே இருக்கிறாங்க. எங்கே போனாலும் எல்லாம் பார்க்குற இடங்கள்லாம் இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? அடிக்கடிக்கும் ஜெபம் பண்ணுறது, உபவாசிக்கிறது. இவங்க தங்களை மேன்மையாக எண்ணிக்கிட்டு இயேசு கிறிஸ்துடைய சீஷர்களை பார்த்து, உங்கள் சீஷருங்க எப்போ பாரு சாப்பிட்றாங்க, இவங்க உபவாசிக்கிறதும் இல்லை, ஜெபிக்கிறதும் இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்கள குறைச்சி ஒரு கேள்வியை ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொன்னார்? 34வது வசனம். அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் மணவாளனாகவும் அவரை பின்பற்றுகிற சீஷர்கள் மணவாட்டியாகவும் இருக்கிறாங்க.
உபவாசிப்பாங்க. எப்போ உபவாசிப்பாங்கன்னா மணவாளன் எடுத்துக்கொள்ளப்படுவார், அப்போ இவங்கெல்லாம் உபவாசிப்பாங்க. இதெல்லாம் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்துக்கு பிறகு பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு சீஷர்கள் அப்பொழுது உண்மையாக பாரத்தோடும் ஆவியானவரால் அவங்க ஜெபிப்பாங்கன்றதை குறித்து ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு காரியங்களுக்கு பதில் சொல்கிறார். இப்போ அவங்க ஜெபிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு கால் வரும், அப்போ அவங்க ஜெபிப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். அவங்களுக்கு தான் இந்த ஓமையை சொல்கிறார். ஏன் சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் அவங்க பிரமாணத்தை பின்பற்றுகளும் இருந்தாங்க. யோவானுடைய சீஷர்களோ பரிசேயருடைய சீஷர்களோ பிரமாணத்தை பின்பற்றி கொண்டிருந்தாங்க, பழைய உடன்படிக்கையில் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார்னா, புது உடன்படிக்கையை அவர் புது உடன்படிக்கையின் வாழ்க்கையை கொடுப்பதற்காக இயேசு வந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின சீஷர்கள் எவ்வளவு மேன்மையானவர்கள், இந்த புது உடன்படிக்கை எவ்வளவு மேன்மையானது, பிரமாணத்தை பின்பற்றி கொண்டிருந்த அந்த அந்த பழைய உடன்படிக்கை எப்படிப்பட்டது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும்படிக்கு அவர் இந்த ஓமையை சொல்கிறார். பழைய உடன்படிக்கை எப்படிப்பட்டது, புது உடன்படிக்கை எப்படிப்பட்டது, பிரமாணத்தை பின்பற்றுறது எப்படிப்பட்ட வாழ்க்கை, இயேசுவை பின்பற்றுறது எப்படிப்பட்ட வாழ்க்கை, எது மேன்மையானது அப்படின்னு சொல்லி இந்த ஓமையை சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மேன்மையாக எண்ணலை. யோவான் சானகனை மேன்மையாக எண்ணினார்கள், நான் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மேன்மையாக எண்ணலை. யோவான் சானகன் சொன்னார், என்னை காட்டிலும் வல்லவர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் சானகன் சொன்னார். ஆனால் அநேகர் இயேசு கிறிஸ்துவை மேன்மையாக எண்ணலை. அவங்க பழைய உடன்படிக்கையில் இருந்த மோசே, ஆபிரகாம், யோவான் சானகன் இப்படிப்பட்டவர்களை எல்லாம் மேன்மையாக எண்ணினார்கள். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மேன்மையாக எண்ணலை. ஆகவே இயேசு கிறிஸ்து அவர் எதற்காக வந்தார், இந்த புது உடன்படிக்கை எப்படிப்பட்டது என்பதை காண்பிக்கும்படியாக இந்த ஓமையை அவர் சொன்னார். என்ன அந்த ஓமன்னா, அதில் ஒரு 3 காரியங்கள் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். ஃபஸ்ட்டு நம்பர் 1, 36வது வசனத்தில் புது வஸ்திரம் பழைய வஸ்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. புது வஸ்திரத்தை பழைய வஸ்திரத்தோட சேர்க்கக்கூடாது, சேர்த்தா என்ன ஆகும், அது கிழிஞ்சு போயிடும். இந்த ரெண்டும் ஒத்து வராது, பழைய வஸ்திரமும் புது வஸ்திரமும் ஒத்து வராது அப்படின்னு சொல்கிறேன். வஸ்திரனாலே அது ஒரு நீதி சம்பந்தமான ஒரு வார்த்தை, அது நீதியை குறிக்கிறது. எப்போவுமே வஸ்திரம்னா நம் கடந்த நாட்களில் கூட பரிசுத்தவான்களுடைய அந்த வஸ்திரம் அவர்களுடைய நீதி அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் கடந்த நாட்களில் நடந்த ஒரு ஜெப கூட்டத்தில் இந்த வசனத்தை நம்ம வாசித்தோம். பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்குது, எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறதுன்னு சொல்லி ஏசாயாவில். ஸோ இந்த இடத்துல வஸ்திரம்னு ஆண்டவர் சொன்னது பழைய ஏற்பாட்டின் நீதியை குறித்தும் புதிய ஏற்பாட்டின் நீதியை குறித்தும் அவர் அவங்களுக்கு பிரசங்கிக்கிறார். பிரமாணத்தை பின்பற்றுகிற நீதி எப்படிப்பட்டது, இயேசுவை பின்பற்றுகிற நீதி எப்படிப்பட்டது, இந்த 2 நீதியையும் ஒட்டு போடக்கூடாது, இந்த 2 நீதிக்கும் ஒவ்வாது, இந்த 2 நீதியை நாம் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஆண்டவர் அவங்களுக்கு சொல்கிறார். பழைய வஸ்திரம் அப்படின்னா அது பழைய நீதி, பழைய உடன்படிக்கை நீதி, அது பிரமாணத்தினால் வருகிற நீதி, அது செயல்களின் அடிப்படையில் வர்றது, கிரிகளின் அடிப்படையில் வர்ற ஒரு நீதி. அது நியாயப்பிரமாண கிரிகளினால வருகிற ஒரு நீதி, செயல்களின் அடிப்படையில் வர்ற ஒரு நீதி. ஆனால் இங்கே கிறிஸ்துவை பின்பற்றுகிற வாழ்க்கை என்பது செயல்கள் அடிப்படையில் வர்ற நீதி கிடையாது. இது கிரிகளினாலே வருகிற நீதி கிடையாது, இது விசுவாசத்தினாலே வருகிற நீதி. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் இந்த பகுதியில் அப்படியே கையில் வச்சுக்கோங்க. பிலிப்பியர் பிலிப்பியர் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும். நியாயப்பிரமாணத்தின் நீதி இந்த இடத்துல அவர் சொல்றார் தெளிவா, அது சுயநீதி, அது நம்முடைய கிரிகளினாலே வருகிற நீதி, நம்முடைய செயல்களினாலே வருகிற நீதி. கொலை செய்யாது இருக்கிறது, உபச்சாரம் செய்யாமல் இருக்கிறது, களவு செய்யாமல் இருக்கிறது, விக்கிரகத்தை வணங்காமல் இருக்கிறது, இவள் எல்லாமே சுய கிரிகள் தான். இது அவர்களாகவே செய்கிற காரியங்கள் தான். அதனால் வருகிற ஒரு நீதி அது ஒரு மேன்மையான நீதி அல்ல. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அருளப்படாதனால அப்படிப்பட்ட நீதியை தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்தார்.
அவர்கள் அந்த சுய நீதியை உடையவர்களாக இருக்கும்படி தேவன் அதை அனுமதித்திருந்தார். ஆனால் இது தேவநீதி கிடையாது. தேவநீதி என்பது அதிலே சொல்ற அந்த வசனத்தை முழுமையா வாசிங்க. இந்த நீதி தான் புது உடன்படிக்கை நீதி. புது உடன்படிக்கை நீதினா என்னன்னா விசுவாசத்தினாலே வருகிற நீதி. இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்தினாலே வருகிற நீதி. இந்த நீதி தான் புது உடன்படிக்கை நீதி. பழைய உடன்படிக்கை நீதி மனுஷனுடைய சுய கிரிகளினாலே வருகிற ஒரு நீதி. நீங்க வெளிப்படையா கொலை செய்யாம வாழ்றதுனால நீங்க ஏதோ ஒரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறீங்கன்னு நீங்க எண்ணி ஏமாறக்கூடாது. நீங்க ஒரு சுயநீதி உடையவர்களா இருக்கிறீங்க. வெளிப்படையா நீங்க களவு செய்யாம இருக்கலாம், வெளிப்படையா நீங்க உபச்சாரம் செய்யாம இருக்கலாம், வெளிப்படையா நீங்க ஆண்டுடைய ஆலயத்துக்கு ஆர்வமாய் நீங்க வரலாம், விக்கிரகங்களை வணங்காம இருக்கலாம். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நல்லதா கெட்டதா? நல்ல காரியங்கள் தான். ஆனா இதெல்லாம் பரிசுத்த ஆவியினாலே ஒருவர் நிரப்பப்பட்டதுனால தான் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறார்கள் சொல்லி எண்ணக்கூடாது. இப்படி யோவான் சீஷர்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், பரிசேயருடைய சீஷர்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், பிரமாணத்தை பின்பற்றுகிறவர்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். இது ஒரு சுய நீதி. அந்த நீதியையும் இந்த நீதியையும் நாம் சேர்க்கக்கூடாதுன்னு இயேசு சொல்றேன். இயேசுவை பின்பற்றுகிற நீதி அது விசுவாசத்தினாலே வருகிற நீதி. பிரமாணத்தை பின்பற்றுகிற நீதி செயல்களினால வருகிற ஒரு நீதி, கிரியைகளினாலே வருகிற. அதுல உங்களுடைய கிரியைகள் இருக்கு, அது உங்களுடைய சுய நீதி. அது இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் புறம்பான இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்யாததுனால இவர்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி எண்ணிக்கொள்கிறார்கள். நிறைய பேர் அப்படி வஞ்சிக்கப்படுறாங்க கிறிஸ்தவர்கள். இந்த பிரமாண வாழ்க்கையை வெளிப்படையா அவர்கள் கொலை செய்யாததுனாலையும், களவு செய்யாததுனாலையும், பொய் சொல்லாததுனாலையும், பொய் சாட்சி சொல்லாததுனாலையும், பொய் இல்லை பொய் சாட்சி சொல்லாததுனாலையும், வெளிப்படையா விக்கிரகங்களை அவர்கள் வணங்காததுனாலையும் இவர்கள் ஏதோ ஒரு தெய்வீகமான வாழ்க்கையை வாழ்வது போல இவர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள். இதற்கு பரிசுத்த ஆவி தேவையில்லை. பரிசுத்த ஆவி இல்லாமலேயே இப்படிப்பட்ட வாழ்க்கையை இவர்கள் வாழ்ந்தார்கள். இது ஒரு புறம்பான நீதி. இது ஒரு வெளிப்பிரகாரமான ஒரு பரிசுத்தம். இந்த வெளிப்பிரகாரமான பரிசுத்தத்தை வாழ்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையும் உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றுகிற வாழ்க்கை என்பது அது உள்ளார வாழ்க்கை, அது இருதயத்துல தூய்மையாய் வாழ்கிற வாழ்க்கை, நம்முடைய எண்ணத்துல தூய்மையாய் வாழ்கிற வாழ்க்கை, நம்முடைய நோக்கத்துல தூய்மையாய் வாழ்கிற வாழ்க்கை. அது உள்ளான நீதி. அது கிறிஸ்துவின் நீதி, அது தேவ நீதி. அது அந்த வாழ்க்கையும் இந்த வாழ்க்கையும் என்ன பண்ணக்கூடாது? ஒன்று சேர்க்கக்கூடாதுன்னு சொல்ல வர்றாரு. நீங்க அதையும் இதையும் ஒன்று சேர்க்கக்கூடாது. ஏன்னா அவங்க சொல்றாங்க, நாங்க நிறைய ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம். ரைட், பரவாயில்ல, நீங்க நல்ல ஜெபம் பண்ணுங்க, உபவாசிங்க. ஆனாலும் இந்த சீஷர்களோடு அவர்களை என்ன பண்ணக்கூடாது? நீங்க சேர்க்கக்கூடாது. இவர்கள் அதை காட்டிலும் மேன்மையான ஒன்றை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இது தெய்வ நீதி. இது தேவ நீதி. அது சுயநீதி. அதையும் இதையும் ஒன்று சேர்க்கக்கூடாது. இன்னைக்கு பெரும்பாலானவர்கள் பிரமாணத்தையும் கிறிஸ்து எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிறாங்க. இவர்கள் பிரயோஜனமற்ற உபதேசங்களை போதிக்கிறார்கள். இவர்கள் ஒரு காலம் மக்களை பக்தி விருத்திக்கு ஏதுவாக இவர்களால் வழி நடத்த முடியாது. பிரமாணத்தை பின்பற்றுகிற நீதி அது சுய நீதி. அப்படி புறம்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருந்ததுன்னா ஏதோ நீங்க பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கிறீங்கன்னு சொல்லி எண்ணிக்கொள்ள வேண்டாம். புறம்பான பரிசுத்தமான வாழ்க்கைக்கு எந்த ஒரு பரிசுத்த ஆவியின் வல்லமையும் நமக்கு தேவையில்லை. ஏன் தேவன் அவங்களுக்கு அந்த புது உடன்படிக்கையின் வாழ்க்கையை வாழும்படியாய் தேவன் அந்த பரிசுத்த ஆவியானவரை ஏன் பழைய உடன்படிக்கையில அவங்களுக்கு அருள் இல்லை அப்படின்னு சொன்னா, பழைய உடன்படிக்கையில் இருந்த ஆட்டுக்கடா ரத்தமோ வெள்ளாட்டுக்கடா ரத்தமோ ஈசோப்புனா தண்ணீரோ இவைகளெல்லாம் அவளுடைய இருதயத்தை பாவங்களற கழுவி சுத்திகரிப்பதற்கு வல்லமையற்றதாக இருந்தது. அவர்களுக்கு தேவன் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். தீர்க்கதரிசிகளின் மூலமாக அவர்கள் உணர்த்தப்பட்டார்கள். அவர்கள் மனம் திரும்பினார்கள். ஆண்டவர் அவர்களை மன்னித்தார்.
பழைய உடன்படிக்கையில தேவன் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படி அனுப்பல. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் தீர்க்கதரிசிகள், நியாயப்பிரமாணம். இதுதான் பழைய உடன்படிக்கையில் இருக்கிற ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர்கள் பாவங்களை குறித்து ஆண்டவர் அவங்களுக்கு கண்டித்து பேசினார். அவங்க மனம் திரும்பினாங்க, ஆண்டவர் அவர்களை மன்னித்தார். ஆனா அவங்களுடைய இருதயத்தை பழைய உடன்படிக்கையில் இருந்த ஆட்டுக்கடா ரத்தமோ, வெள்ளாட்டுக்கடா ரத்தமோ, காளையினுடைய ரத்தமோ, ஈசோப்போ இவைகளெல்லாம் சுத்திகரிப்பதற்கு வல்லமையற்றதா இருந்தது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் அந்த இருதயத்துக்குள்ளாக வந்து வாசம் பண்ண முடியாது. ஆகவேதான் தேவன் சிலுவை மரணத்துக்கு பிறகுதான் பரிசுத்த ஆவியானவரை தேவன் அனுப்ப வேண்டியதாக இருந்தது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் மாத்திரமே ஒருத்தங்களுடைய இருதயத்தை கழுவி சுத்திகரிக்கிறதுக்கு வல்லமை உள்ளது. அல்லேலூயா. பழைய உடன்படிக்கையிலே கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்டு யாரும் மனம் திரும்பல. அவர்களுக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷம்னா என்னன்னு கூட தெரியாது. அவர்களுக்கு தீர்க்கதரிசிகள் கொண்டு கர்த்தர் பேசினாரு, பிரமாணத்தை மூலமாக ஆண்டவர் பேசினாரு. அவர்கள் மனம் திரும்பினாங்க, பாவத்தை குறித்து உணர்த்தப்பட்டாங்க, ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டாங்க. ஆண்டவர் அவர்களை மன்னித்தார். அவர்களுக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷம் அவர்களுக்கு தெரியாது. கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்பது அவர்களுக்கு ஒரு மறைக்கப்பட்டது. இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் பழைய உடன்படிக்கையிலேயே கிறிஸ்துவின் சுவிசேஷம் இருந்ததாக பிரசங்கிக்கிறார்கள். அது இதையும் ஒட்டு போடுகிறார்கள். இது ஒரு கலப்படம், இது பிரயோஜனமற்றது. இது ஒரு காலம் ஜனங்களை பக்தி விருத்திக்கு ஏதுவாக வழி நடத்தாது. ஜனங்கள் பக்தி விருத்தி உள்ளவர்களாக அவர்கள் ஒரு காலம் இருக்க மாட்டாங்க. எபிரேயர் தெளிவா சொல்லுது, ஆதி காலங்கள்ல தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசின தேவன் இந்த கடைசி காலங்கள்ல தன்னுடைய குமாரனை அனுப்பினார். நமக்கு செய்தி எது, சுவிசேஷம் எது? பழைய உடன்படிக்கையிலே நமக்குரிய எந்த சுவிசேஷமும் இல்லை. நமக்கு சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவை பற்றியது. அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்தார். அவர் நம்மை நேசித்தபடினாலே. இதுதான் புது உடன்படிக்கையில் இருக்கிற சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு இருதயம் சுத்திகரிக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம் இருதயத்துக்குள்ளாக வந்து வாசம் பண்ண முடிகிறது. அநேகர் பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய இருதயங்களை பெற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் என்ன? அவர்கள் பழைய உடன்படிக்கையில் இருப்பதை போல அவர்கள் நாங்கள் மனம் திரும்பி இருக்கிறோம்னு சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே தங்களுடைய பாவங்களார கழுவி சுத்திகரிக்கப்பட்ட ஒரு இருதயம் அவர்களிடத்துல இல்லை. ஆகவே நமக்கு சுவிசேஷம் கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. அவர்தான் இந்த புதிய உடன்படிக்கையில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷம். அடுத்து 37. புது திராட்சரசத்தை பழம் துருத்திகளிலே வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். இது புது ரசம். கிறிஸ்துவை தேவனை நாம் பெற்றுக்கொள்வது, கிறிஸ்துவை நாம் ஜீவனாக பெற்றுக்கொள்வது, ஆண்டவரை நமக்குள்ளாக நம்முடைய இருதயத்தில் பெற்றுக்கொள்வது என்பது அது ஒரு புது ரசம். அதுக்கு புது பாத்திரம் புதுசா இருக்கணும். பாத்திரம் புதுசா இருக்குன்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒரு இருதயத்தை உடையவர்களாக நாம் இருக்கணும். அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியினாலே கிறிஸ்துவினுடைய ஜீவன் நமக்குள்ளாக என்ன பண்ணும்? வர முடியும். கிறிஸ்துவின் ஜீவன் என்பதுதான் புது ரசம். நமக்குள்ளாக கிறிஸ்துவை ஜீவனாக பெற்றுக் கொள்வது, அதுதான் புது ரசம். பழைய உடன்படிக்கையில் இருந்த ஒருத்தர் கூட கிறிஸ்துவை ஜீவனாக பெற்றுக்கொள்ள முடியாது. யாருமே பெற்றுக்கொள்ளல. அவர்களுக்கு இருந்தது ஒரு ஆத்தும ஜீவன். இது ஆவிக்குரிய ஜீவன். பெந்தேகோஸ்து நாள்ல பரிசுத்த ஆவியானவரை ஜனங்கள் பெற்றுக்கொண்ட போது அவர்கள் ஆவிக்குரிய ஜீவனை பெற்றுக்கொண்டார்கள்.
கிறிஸ்துவின் ஜீவனை பெற்றுக் கொண்டார்கள். தேவனையே தங்கள் ஜீவனாக அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். இது இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு முன்பு வரைக்கும் ஒருவர் கூட இந்த ஜீவனை அவர்கள் பெற்றுக்கொள்ளல. அவர்கள் ஆத்தும ஜீவன், அவரிடத்தில் இருந்தது ஆத்தும ஜீவன். அநேகர் ஆத்தும ஜீவனை ஆவிக்குரிய ஜீவன் என்று சொல்லி எண்ணுகிறார்கள். கொலை செய்யாமல் வாழ்வது, இவைகளெல்லாம் ஆத்தும ஜீவனுக்குரிய ஒரு வாழ்க்கை. நீங்கள் கொலை செய்யலையா, உபச்சாரம் பண்ணலையா, பொய் சாட்சி சொல்லியா, விக்கிரக ஆராதனை பண்ணலையா, ஒழுங்க ஜபத்துக்கு வர்றீங்களா, ஒவ்வொரு வாரமும் ஜபத்துக்கு வர்றீங்களா, தாயும் தகப்பனையும் கனம் பண்றீங்களா, இவைகள் எல்லாமே ஒரு ஆத்தும ஜீவனுக்குரிய ஒரு வாழ்க்கை. இது ஏதோ எனக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கு அப்படின்னு ஒரு காலம் நாம் நினைக்க வேண்டாம். இது ஆவிக்குரிய ஜீவனுக்குரிய வாழ்க்கை அல்ல, இது ஒரு ஆத்தும ஜீவனுக்குரிய ஒரு வாழ்க்கை. ஆவிக்குரிய ஜீவனே இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்துக்கு முன்பு வரைக்கும் ஒருவர் கூட பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? அவர்கள் பழைய பாத்திரம், அவர்கள் பழைய பாத்திரத்தை போன்றிருந்தார்கள். அவர்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கண்டையும் குப்பையுமாய் இருந்தது. அவர்கள் தங்களுடைய இருதயத்தை சுத்திகரித்துக் கொண்டது காலை வெள்ளாட்டுக்கடா, ஈசோப்பு, தண்ணீர், இவைகளெல்லாம் பாவங்களான கழுவி சுத்திகரிக்கப்பட்ட ஒரு இருதயத்தை அவர்களுக்கு தரல. அது ஒரு பழைய இருதயம். அந்த இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் அவர் என்ன பண்ண முடியாது, வந்து வாசம் பண்ண முடியாது. அதைத்தான் இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். துருத்தி பழசா இருக்கு, ரசம் புதுசா இருக்கு. ஆனா புது ரசத்தை பழைய துருத்தில என்ன பண்ணக்கூடாது, ஊத்தக்கூடாது. அப்படி ஊத்துனா என்ன ஆகும்? அது ஒத்து போகாது, அது வீணா போகும். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, இன்னைக்கு நம்மை சுற்றி இருக்கிற பெரும்பாலான கிறிஸ்துவ சபைகள் புது ரசத்தை கொண்டு வந்து பழைய துருத்தில ஊத்திட்டு இருக்கிறாங்க. என்ன ஆகும்? ஒரு காலம் அது ஒரு பிரயோஜனமாக இருக்காது. தெளிவா சொல்றாரு, அது அந்த துருத்தி கிழிஞ்சு போயிடும், அந்த ரசமும். இன்னைக்கு அப்படிதான் தேவனை பற்றி எவ்வளவு செய்திகள் பிரசங்கிக்கிறாங்க, ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒருத்தர் கூட அந்த கிறிஸ்துவின் ஜீவனை அவர்கள் பெற முடியல. காரணம், பாத்திரம் பழசு, ரசம் புதுசு. சோ இதையும் செய்யக்கூடாது. முதல்ல ஆண்டவர் என்ன சொன்னாரு? பழைய வஸ்திரத்தோட புது வஸ்திரத்தை இணைக்க கூடாது. ரெண்டாவது என்ன சொன்னாரு? பழைய பாத்திரத்துல புது ரசத்தை ஊத்தக்கூடாது. இந்த தவறுகளை எல்லாம் நம்முடைய கிறிஸ்தவர்கள் இங்க நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு எப்படி இயேசு கிறிஸ்து வேதபாரர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் பிரசங்கித்தாரோ, இன்னைக்கும் நாம் பெரும்பாலான கிறிஸ்தவர்களுக்கு நாம் பிரசங்கிக்க வேண்டியதா இருக்கு. அநேகர் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டதற்கு அடையாளமாக அவர்கள் என்ன சொல்றாங்க? நான் கிறிஸ்துவின் ஜீவனை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார்களா? ஆண்டவரை நான் பெற்றுக்கொண்டேன், எனக்குள்ளாக ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார், இயேசு எனக்குள்ளாக இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்களா? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதுக்கு அடையாளமாக கரங்களை தட்டுகிறார்கள், சத்தத்தை அதிகமாக பேசுகிறார்கள், பாஷைகளை பேசுகிறார்கள். இவைகள் எல்லாம் நாங்கள் புது உடன்படிக்கையின் பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது என்பது அது கிறிஸ்துவின் ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வது, அவரை நம் வாழ்க்கையாக நாம் பெற்றுக்கொள்வது, அவரை நாம் ஒளியாக பெற்றுக்கொள்வது, அவரை நாம் வெளிச்சமாக பெற்றுக்கொள்வது. அவரே நம் வெளிச்சம், அவரே நம் ஒளி, அவரே நம் வாழ்க்கை. அவரை பெற்றுக் கொள்கிற ஒரு வாழ்க்கை. எனக்கு அன்பானவர்களே, நீங்க கூட இயேசு கிறிஸ்துவ போல வாழணும் வாழணும் வாழணும்ன்றீங்க, கிறிஸ்துவின் ஜீவன் எனக்கு வேணும்ன்றீங்க. எப்போ கிடைக்கும்? அது பழைய பாத்திரமா இருக்கிற வரைக்கும் ஒரு காலம் அந்த கிறிஸ்துவின் ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அநேக நம்முடைய கிறிஸ்தவ சகோதரர்கள் எல்லாம் நாம் வாஞ்சிக்கிறோம், நம்முடைய வாஞ்சை சரியா இருக்கலாம், ஆனா நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான அசுசிகளையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கப்பட்ட ஒரு இருதயத்தை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு இல்லாமல் நாம் பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 1 யோவான் 1வது அதிகாரம்
7வது வசனம், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 9வது வசனம், நல்லா கவனிக்கணும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள பாவங்களை மறைச்சு வச்சுக்கிட்டு அதை அறிக்கை செய்யாம இருந்தா ஒரு காலம் ஆண்டவர் அந்த பாவத்தை மன்னிக்க மாட்டார். எந்த பாவத்தை ஆண்டவர் மன்னிப்பார்னா, எந்த பாவத்தை நாம் அறிக்கை செஞ்சிருக்கிறோமோ அந்த பாவத்தை மட்டும்தான் ஆண்டவர் மன்னிப்பார். அறிக்கை செய்யாத பாவம் அது ஒரு மன்னிக்கப்படாத பாவமாகவே நமக்கு இருக்கும். இங்க நாம் பார்க்கிறோம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு. எல்லா அநியாயம்னு சொன்னா என்ன? ஞாபகத்தில் இல்லாத நாம் நிறைய பாவங்கள் செஞ்சிருப்போம். எல்லா பாவங்களையும் நாம் மறைச்சு வச்சிருப்போம் நம்முடைய இருதயத்துல. நாம் சுவிசேஷத்தை கேட்டபோது நாம் உணர்வடைந்து நமக்கு ஞாபகத்தில் இருக்கிற பாவங்களை நாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்ட ஒரு இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். நமக்கு ஞாபகம் இல்லாதது பற்றி தேவன் நம்ம இடத்துல கேட்க மாட்டார். அநியாயம் அப்படின்னு சொன்னா ஞாபகம் இல்லாத பாவங்கள் அதையெல்லாம் அவர் பார்த்து கொள்வார். ஞாபகத்துல என்னென்னலாம் இருக்கோ அதையெல்லாம் நம்முடைய இருதயத்துல நாம் மறைச்சு வச்சிருக்கோம். அதையெல்லாம் நாம் ஆண்டவரிடத்துல அறிக்கை பண்ணணும். கடந்த கால வாழ்க்கையில நாம் செய்த எவ்வளோ பாவங்கள், ஏமாற்றி இருப்போம், மற்றவருடைய பணத்தை அபகரிச்சிருப்போம், மற்றவருடைய பணத்தை வாங்கி திரும்ப கொடுக்காம இருந்திருப்போம், மற்றவர்களுடைய நிலத்தை ஏமாற்றி இருப்போம், எவ்வளோ காரியங்களை செய்திருப்போம். அதையெல்லாம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், சரி செய்யணும். சும்மா பரிசுத்த ஆவியானவர் தாங்க ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை சீர்படுத்தாமல் பரிசுத்த ஆவியானவர் அங்க வந்து வாசம் பண்ண மாட்டார். அதற்காக தான் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது. முதல்ல நம்முடைய நிலத்தை பண்படுத்துறதுக்கு தான் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் தான் அதுல கிறிஸ்து நமக்குள்ள இருந்து 30, 60, 100 என்ன பண்ண முடியும்? வளர முடியும். ஆண்டவர் சொன்னார், நல்ல நிலத்துல விழுந்த விதை அது 30, 60 நல்ல நிலம்னா என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவி ஞாபகத்தில் இருக்கிற பாவங்களை எல்லாம் அறிக்கை செஞ்சு தன்னுடைய இருதயத்தை பாவங்கள் அற கழுவி சுத்திகரிக்கப்பட்ட ஒரு இருதயம் தான் நல்ல நிலம். அந்த நிலத்துல விழுற விதை தான் 30, 60, 100 என்ன பண்ண முடியும்? பலன் கொடுக்க முடியும். இந்த மாதிரி 100 கான்ஃபரன்ஸ் 100 ஜெப கூட்டங்களை நீங்க அட்டன் பண்ணாலும் ஒரு காலம் நம்மால் 30, 60, 100 பலன் கொடுக்க முடியாது. நாம் வருவோம், செய்திகளை கேட்போம், ஜாலியா ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி போய்கிட்டே இருப்போம், காணிக்க போடுவோம், பாட்டு பாடுவோம், இசை வாசிப்போம், பைபிள் வாசிப்போம். ஒரு காலம் கிறிஸ்துவை போல 30, 60, 100 நம்மால் பணம் கொடுக்க முடியாது. ஏன்? முதலாவது நிலத்தை நாம் சீர்படுத்த வேண்டும். நிலத்தை சரி செய்யாமல் அங்க விதை வளராது. விதை வளர வேண்டுமானால் முதல்ல நிலத்தை நல்லா உழுது, நல்ல ஆழமா உழுது, அதை நல்லா சீர் செய்து அதுல விதை உழுந்த பிறகுதான். இன்றைக்கு எத்தனையோ வருட கணக்கு கிறிஸ்தவர்களாய் நாம் இருக்கிறோம். கிறிஸ்துவின் சுபாவம் நம்மில் வெளிப்படலை. இயேசு கிறிஸ்துவை நம்மால் பிரதிபலிக்க முடியல. நம்மால் உள்ளான ஒரு தூய்மையான வாழ்க்கையை நம்மால் வாழ முடியல. நம்முடைய எண்ணங்களிலே, நோக்கங்களிலே, சிந்தைகளிலே ஒரு தூய்மையான வாழ்க்கையை நாம் வாழ முடியல. காரணம், நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட மாட்டேன்து. நம்முடைய இருதயத்தை தொடுவதற்கு நாம் அனுமதிக்க மாட்டேன்றோம் ஆண்டவரை. நம்முடைய இருதயத்தை முதல்ல தொடணும் ஆண்டவர். முதல்ல நம்முடைய இருதயம் தொடப்படாத வரைக்கும் நாம் தேவனுடைய ஜீவனை நமக்குள்ளாக என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, புது உடன்படிக்கையின் வாழ்க்கையிலே நீ இருக்கலாம். புது உடன்படிக்கை என்பது கிறிஸ்துவின் ஜீவன், அதுதான் புது ரசம். ஆனா அந்த ரசத்தை நீ புது உடன்படிக்கையின் காலத்துல வாழ்ந்தாலும் அதை நீ என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவரை பின்பற்றாத அநேகர் இருந்தார்கள். இந்த காலத்திலேயும்
நம்முடைய பாத்திரத்தை நாம் பழசா வச்சுக்கிட்டு ரசத்தை புதுசா பெற்றுக்கொள்ளணும்னா அது ஒரு காலம் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ நம்பர் 1, பழைய வஸ்திரத்தை புதிய வஸ்திரத்தோடு இணைக்கக்கூடாது. சுய நீதியெல்லாம் ஆண்டவரே என்னுடைய நீதி ஒன்றும் இல்லைன்ற இடத்துக்கு நீங்கள் வரணும். கிறிஸ்துவின் நீதியை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவரே இவ்வளோ காலம் நான் வாழ்ந்த வாழ்க்கை அது அழுக்கான கந்தை ஆண்டவரே, வெளிப்பிரகாரமாக நான் எவ்வளவு நன்றாக வாழ்ந்திருந்தாலும் அது ஒரு அழுக்கான கந்த ஆண்டவரே, அது ஒரு அழுக்கான கந்தை. தேவனுடைய பார்வையில நம்முடைய புறம்பான வாழ்க்கை அது ஒரு அழுக்கான கந்தை. நீங்க அதை வைத்துக்கொண்டு நீங்க கிறிஸ்துவின் நீதியை ஒரு காலம் பெற முடியாது. 2வது ஆண்டவர் சொன்னார், புது ரசத்தை பழைய துருத்தியில ஊற்றக்கூடாது. நம்முடைய இருதயத்தை இன்னும் பழைய இருதயமா வச்சுக்கிட்டு புது ரசத்தை ஊத்தணும்னா அது பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய இருதயம் புதிதாக்கப்படணும். நம்முடைய இருதயம் எப்படி புதுசாகும்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கப்படும் போதுதான் நாம் ஒரு புது இருதயத்தை உடையவர்களாய் நாம் இருக்கிறோம். இவைகளெல்லாம் பரிசுத்த ஆவியானவராலே நடக்கிற காரியங்கள். பரிசுத்த ஆவியானவர் நாம் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்யும்படி தேவன் நம்மை வழி நடத்துவார். ஏன்னா நாம் சுவிசேஷத்தை கேட்கிறோம், நாம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்கிறோம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்டு நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு நாம் புது இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்பதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வந்து வாசம் செஞ்சிடும். கடைசியா நான் இந்த ஒரு காரியத்தை நான் சொல்றேன். கடைசி என்ன சொன்னாரு? புது ரசத்தை புது துருத்தியில தான் வார்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, இந்த புது உடன்படிக்கையின் வாழ்க்கைக்கு தான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற வாழ்க்கை. சீஷர்களா இருக்கிறன்றது புது உடன்படிக்கையின் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா பாத்திரம் புதுசா இருக்கணும். ரசம் புதுசு, ஆனா பாத்திரம் புதுசா இருக்கணும். நாம் புது பாத்திரமா இல்லாத வரைக்கும் நாம் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக நாம் இருந்துட மாட்டோம். நாம் சபைக்கு வர்றதுனால நான் இயேசு கிறிஸ்துவின் சீஷர் நீங்க நினைச்சுக்காதீங்க. எனக்கு தெரியல இங்க எத்தனை பேர் நீங்க இயேசு கிறிஸ்துடைய சீஷர்களா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் எல்லாருமே நாம் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களா இருந்துட முடியாது. ஏன்னா நமக்கு விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக நாம் இருந்துட முடியாது. நாம் சபைக்கு வரலாம், கிறிஸ்தவ பாடல்கள் பாடலாம், கிறிஸ்தவ வசனங்கள் சொல்லலாம், கிறிஸ்தவத்தை பற்றி கொஞ்ச நேரம் பேசலாம், நல்ல காணிக்க போடலாம், என்னென்ன காரியங்களும் செய்யலாம். ஆனால் கிறிஸ்துவே நம் ஜீவனாக நாம் வாழ்கிற வாழ்க்கை என்பது நம்முடைய இருதயம். நாம் புது பாத்திரமாக இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கை புது பாத்திரத்தில் புது ரசத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு வாழ்க்கை. இதைத்தான் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொன்னார். ஆனால் அவங்க ஆண்டவர் என்னதான் சொன்னாலும் அவர்கள் ஒரு காலம் இந்த புது ரசத்தை விரும்புகிற மாதிரி தெரியல. ஏன்னா ஏற்கனவே அவங்க பழைய ரசத்தை நல்லா குடிச்சிட்டு அதுவே ரொம்ப திருப்தியா இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் நான் போய் சொல்ல, சீட்டாடல, வீடு பிடிக்கல, நான் சினிமா பார்க்கல, இதுலயே சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டீங்க. இந்த காரியத்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் இந்த வாழ்க்கைக்கு வர முடியல. ஆண்டவர் சொன்னாரு, அடுத்த வசனம், கடைசி வசனத்தை வாசிங்க. நல்லா கவனிங்க. பழைய ரசத்தை குடிச்சிட்டாங்க. யாரு பழைய ரசத்தை குடிச்சிட்டாங்க? எல்லா பரிசேயர்கள், வேதபாரகர்கள், யோவானுடைய சீஷர்கள், பரிசேயருடைய சீஷர்கள், இவங்க எல்லாம் பழைய ரசத்தை அதில் குடிச்சிட்டாங்க. புது ரசத்தை விரும்ப மாட்டாங்க. இது அவங்க மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாம் நீங்க சுத்தி சுத்தி பாருங்க, இந்த வாழ்க்கையை அவங்க விரும்பவே மாட்டாங்க. அவங்க கிட்ட போய் சுயத்தை வெறுக்கணும்னு சொல்லுங்க. சுயத்தை வெறுக்கணுமா? நயா சுயத்தை வெறுக்கணும். சிலுவை எடுக்கணுமா? நயா சிலுவை எடுக்கணும். இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தணுமா? நயா இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். ஒண்ணுமே தெரியாது. ஏன்? ஃபுல்லா ஆல்ரெடி ஸ்டாக் ஃபுல்லா இருக்குது. பழைய ரசத்தை ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நான் உங்களை சொல்லட்டுங்களா, எல்லாத்தையும் நீங்க வெளியேற்றணும். நீங்க காலி பிளேஸா நீங்க வரணும். ஆண்டவர் சொன்னார், ஒரு எலிசா தீர்க்கதரிசி ஒரு வீட்டுக்கு போகும்போது அவங்க ஒரு கடன்காரனா இருந்தாங்க. அவங்க வீட்டில் அவங்க கடனால கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க.
அவங்களுக்கு பாத்திரத்தை வாங்கிக்குவாங்க, காலி பாத்திரத்தை எல்லாம் வாங்கிக்குவாங்க. காலி பாத்திரமெல்லாம் ஃபுல்லாச்சு. அந்த மாதிரி நாம் வெறுமையாகணும். நாம் வெறுமையாகணும். நாம் ஏற்கனவே குடிச்சிருக்கிற அந்த திராட்சை ரசத்தை எல்லாம் வெளியே தின்னோம். இயேசு கிறிஸ்து கானா ஒரு கல்யாணத்துல பழைய ரசம் புது ரசம், ஏன் புது ரசத்தை உடனே செய்யல? பழைய ரசம் காலி ஆகட்டும், அப்பதான் புது ரசத்தை அவர் செய்வார். பழைய ரசம் காலி ஆகுற வரைக்கும் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? கிறிஸ்துவை எப்போ தெரியுமா நாம் ஜீவனாக பெற்றுக்கொள்வோம்? ஏற்கனவே நாம் பிரமாண வாழ்க்கையை நாம் ருசி பார்த்துருக்கிறோம். ஏற்கனவே பிரமாணத்தை பின்பற்றுகிறவர்களாய் நாம் வருகிறோம். நான் கொலை செய்யல, நான் விபச்சாரம் பண்ணல, இவைகளே நீங்க பெருமையா எண்ணிக்கொண்டிருக்கிறீங்க. நான் விக்கிரகத்தை வணங்கல, நான் விக்கிரக கோயில்கிட்ட போல, எனக்கு சிலை வழிபாடுகள் இல்லை, இவைகளையே நீங்க மேன்மையா எண்ணிக்கொண்டிருக்கிறீங்க. நான் சபைக்கு தவறாம போய் கொண்டிருக்கிறேன், நான் சர்ச்சுக்கு கரெக்டா போறேன், நான் காணி கொடுக்குறேன், நான் தசம பாகம் கொடுக்குறேன், நான் உபவாசம் பண்றேன், நான் ஜெபம் பண்றேன். இப்படிதான் அந்த பரிசேயர்களும், இப்படிதான் அந்த யோவானுடைய சிஷ்யர்களும் இருந்தாங்க. அவங்க ஏற்கனவே திருப்தியா இருந்தாங்க. ஆகவே அவர்களுக்கு யார் தேவையில்லை, கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டிய அவசியம் அவர்களுக்கு தேவையில்லாத இருந்தது. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுடைய நிலைமையும் இதுவும் ஒண்ணுதான். எனக்கு அன்பானவர்களே, நாம் நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆகணும். பழைய ரசத்தை நாம் குடிச்சிருந்தோம்னா அதெல்லாம் காலி ஆகணும். அது வரைக்கும் புது ரசத்தை அதோட சேர்ந்து நீங்க மிக்ஸ் பண்ணக்கூடாது, அது ஒவ்வாது. பழைய ரசம் இருக்கிற வரைக்கும் இந்த புது ரசம் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அதுவும் இதுவும் சேராது. ஆண்டவர் பழசு காலி ஆகிற வரைக்கும் காத்துக்கின்னு இருந்தார். இன்னைக்கு கூட நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம், பரிசுத்த ஆவிக்காக. ஆண்டவர் காத்துக்கின்னு இருக்காரு. உனக்கு கொடுக்கூடாதுன்னு இல்லை, பழசெல்லாம் ஜீரோ வர்ற வரைக்கும் தேவன் காத்துக்கிட்டு இருப்பார். அப்பதான் புது ரசத்தை, நம்முடைய பாத்திரம் புதுசா இருக்கும் பொழுது புது ரசத்தை அதில் என்ன பண்ணுவார்? ஊற்றுவார். புது ரசத்தை ஆண்டவர் அதில் ஊற்றுவார். எனக்கு புது ரசம் வேணும் ஆண்டவரே, புது ரசம். அதான் பரிசுத்த ஆவியானவரை கேட்கறது தான் அது. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்புங்கன்னா என்ன அர்த்தம்? புது ரசத்தை நாம் பெற்றுக்கொள்றது. எப்போ தருவார்? பழசெல்லாம் காலி ஆகணும். நம்முடைய சுய முயற்சியில் வாழ்ந்த வாழ்க்கை, நம்முடைய சுய பலத்தில் வாழ்ந்த வாழ்க்கை, இவைகளெல்லாம் கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆகணும். சீஷர்கள் எல்லாம் அப்படிதான் அவர் வழி நடத்தினார். அவர்கள் ஒரு பூஜ்ய நிலைக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். நான் பயன்பட மாட்டேன்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தார். நான் உபயோகப்பட மாட்டேன் என்ற ஒரு நிலைமைக்கு அவர் கொண்டு வந்தார். என்னுடைய சுயநீதியோ சுய கிரியைகளோ என்னுடைய சுய பலமோ ஒன்றுக்கும் உதவாது என்ற இடத்துக்கு அவர்களை கொண்டு வந்தார். அவர்கள் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒரு புது இருதயத்தை பெற்றுக்கொண்டவர்களாக பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த வேத பகுதியை நீங்க மறுபடியும் கூட போய் படிங்க. பழைய வஸ்திரத்தோட புது வஸ்திரத்தை போட்டு போடக்கூடாது. கிறிஸ்தவர்கள் அதை செய்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியாது. இங்க இருக்கிற உங்களையே நிறைய பேர் அப்படிப்பட்ட வாழ்க்கை, அப்படிப்பட்ட போதனைகளை கேட்டிருக்கிறோம். நம்ம பழைய வஸ்திரத்தோட புது வஸ்திரத்தை போட்டிருக்கிறோம். பழைய துருத்தியில புது ரசத்தை பெற்றுக்கொள்றோம். ஆகவேதான் நம்மால் பயன்பட முடியல. நம் ஆண்டவருக்கு ஏன் பயன்பட முடியல? ஆண்டவரால் நம்மளை பயன்படுத்த முடியாதா? ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த முடியாதா? ஏன் பயன்படுத்தல? பழசெல்லாம் காலி ஆகாத வரைக்கும் தேவன் நம்மை பயன்படுத்தவே மாட்டார். தேவன் நம்மை பயன்படுத்தணும் அப்படின்னா நம்முடைய குடும்பத்திற்கும், நம்முடைய பிள்ளைகளுக்கும், நம்முடைய சபைக்கும், நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கும் தேவன் நம்மை பயன்படுத்தணும்னா எல்லா சுயநீதி, சுய பெருமை, சுய கிரிகளினாலே வருகிற மேன்மை, சுயமாய் செய்த பல காரியங்கள், இவைகளெல்லாம் பரிசுத்தமா என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருந்த காரியங்கள், இவைகளெல்லாம் பூஜ்யமாக்கப்படும். இவைகளெல்லாம் ஜீரோவுக்கு வரணும், காலியாகணும். இதெல்லாம் காலியாகும். ஆண்டவருக்கான ஒரு கல்யாணத்துல நீங்க அந்த சம்பவத்தை போய் படிங்க. பழைய ரசம் என் நேரம் இன்னும் வரல அப்படின்னாரு. அவங்க சொன்னாங்க, திராட்சை ரசம் கொஞ்சம் கம்மியா இருக்கே, போய் என் டைம் இன்னும் வரல அப்படின்னா.
நம்மை பரிசுத்த ஆவியினால் நிரப்புவதற்கு தேவனுடைய டைம் ஏன் இன்னும் வரல? காலி ஆகணும்னு காத்துக்கிட்டு இருக்காரு. பாத்திரம், பழைய ரசம் காலி ஆகணும், பழைய பாத்திரத்துல இருக்கிறதெல்லாம் காலி ஆகணும், புது பாத்திரம் ஆகணும். அப்பதான் அதுல புது ரசத்தை ஆண்டவர் என்ன பண்ண முடியும். ஆகவே ஏதோ பைபிள் படிக்கிறோன்னு ஒரு திருப்தி ஆயிடாதீங்க. சர்ச்சுக்கு வர்றோம், காணிக்க போடுறோம், கிறிஸ்டியன் பாட்டு பாடுறோம், ஏதோ மியூசிக் வாசிக்கிறோம், இதுல எல்லாம் நீங்கள் ஒரு காலம் சந்தோஷப்படாதீங்க. நாம் பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. இந்த வாழ்க்கை தான் நமக்கு தேவை. இதுதான் புது உடன்படிக்கை. பழையவைகள் எல்லாம் எப்படி ஒழிய முடியும்? சிலுவை தான் இவைகளை ஒழிப்பதற்கான வழி. உன் வாழ்க்கையில பழசெல்லாம் போனோம்னா நீ சிலுவை எடுத்துக்கொள்ளணும். சிலுவையில் எல்லாம் ஒழிக்கப்பட்டு விட்டது. ஆண்டவர் சொன்னார், எல்லாம் முடிந்தது. என்ன அர்த்தம்? எல்லாம் பழைய உடன்படிக்கையில் இருந்த சுய நீதி, சுய பெருமை, அதுல இருந்த பிரமாண வாழ்க்கை எல்லாம் பழசெல்லாம் சிலுவையில முடிஞ்சிச்சு. நம்முடைய வாழ்க்கையில சிலுவையை நாம் விசுவாசிக்கிறது இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசிக்கிறோம். அவரோடு பழைய காரியங்கள் எல்லாம் முடிஞ்சிச்சு என்பதை நாம் நீங்கள் சிலுவையை சிலுவிசுவாசிப்பதா இருந்தால் பிரமாணத்தை ஏன் பின்பற்றுறீங்க? நான் உங்களுக்கு சொல்லிட்டேங்களா? பிரமாணத்தை பின்பற்றுகிற சகோதரமார்கள் இங்க இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க சிலுவையை விசுவாசிக்கலன்னு அர்த்தம். சிலுவையை பற்றியே உங்களுக்கு தெரியல. சிலுவை தான் உங்களுடைய பழைய காரியங்கள் எல்லாம் முடிவு பெற இடம். எது? சிலுவை. நம்முடைய வாழ்க்கையில சிலுவையின் வாழ்க்கை இருக்கும் பொழுது நாம் பூஜ்ஜியமாக இருப்போம். பழையதோட புதுசை நாம் ஒரு காலம் நாம் சேர்க்க மாட்டோம். அதனால நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் புது ரசமா இருக்கணும், புது பாத்திரமா. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அதுதான். உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்ன? சீஷர்கள்னு சொல்றவங்க யாரு? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள்னு சொல்றவங்க யாரு? சிலுவை எடுத்து வாழ்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் யாரு? இவர்கள் எல்லாம் புது பாத்திரம், புது ரசத்தை பெற்றவர்கள். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் தேவன் அழைச்சிருக்கிறார். ஆனா அநேகர் இந்த வாழ்க்கையை நாம் வாழ்றது இல்லை. காரணம், நம்முடைய நிலத்தை பண்படுத்துவதற்கு தேவனுக்கு நாம் இடம் கொடுக்க மாட்டேன்றோம். நம்முடைய இருதயத்தை தொடுவதற்கு தேவனுக்கு நாம் அனுமதிக்க மாட்டேன்றோம். என் இருதயத்தை மட்டும் தொட்டுறாதீங்க ஆண்டவரே. நிறைய காரியங்களை மறைச்சி வச்சிருக்கிறோம். நம்முடைய இருதயத்துல நிறைய காரியங்களை மறைச்சி வச்சிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நம்முடைய இருதயத்துல மறைஞ்சிருக்கிற எல்லாவற்றையும் அறிக்கை செய்து எல்லாத்தையும் விட்டுடணும். ஆண்டுடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட ஒரு புது இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். இந்த இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணணும். இந்த பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவை நம் மூலமாக என்ன பண்ணுவார்? வெளிப்படுத்த முடியும். நிறைய கிறிஸ்தவர்களுக்கு பழசு புதுசுக்கும் வித்தியாசம் தெரியல. நான் சுத்தி பார்த்துருக்கேன் கிறிஸ்தவர்களை. கிட்டத்தட்ட என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் 25 வருஷம் நான் கிறிஸ்தவர்களை அதிகமான பேர்களை சுத்தி பார்த்துருக்கேன். நல்லா பேசுவாங்க, நல்ல வசனங்களை பேசுவாங்க. பழசுக்கும் புதுசுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியல. அவர்கள் பழசையே புதுசு என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க. ஆத்தும ஜீவனையே ஆவிக்குரிய ஜீவன் என்று எண்ணிக்கொள்றாங்க. பழைய ரசத்தையே புது ரசம் அப்படின்னு சொல்லி எண்ணிக்கொள்றாங்க. இல்லாட்டா பழைய பாத்திரத்துல புது ரசத்தை பெற்றுக்கொள்றதுக்கு விரும்புறாங்க. இது எல்லாமே இதை விட்டெல்லாம் நாம் வெளியேறணும். பாத்திரம் புதுசா இருக்கணும், புது ரசத்தை அப்பொழுதுதான் அந்த பாத்திரத்துல என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். நாம் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது புது பாத்திரத்துல புது ரசத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு வாழ்க்கை. நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்கும் பொழுது நான் ஒரு புது பாத்திரம் உடையவனாக நான் மாறணும். நான் சுவிசேஷத்தை கேட்டு எனக்கு என்ன நடந்திருக்குது? நாம் சொல்றோம், நம்ம எல்லாருமே சுவிசேஷத்தை கேட்டோம். என்ன சுவிசேஷத்தை நீங்க கேட்டீங்க? நோவா பிரசங்கித்த சுவிசேஷமா? ஆபிரகாம் பிரசங்கித்த சுவிசேஷமா? மோசே பிரசங்கித்த சுவிசேஷமா? யோவான் சானகர் பிரசங்கித்த சுவிசேஷமா? என்ன சுவிசேஷம்? இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நாம் கேட்டு நம்முடைய மனசாட்சி அசைக்கப்படணும்.
நமக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிற பாவங்கள் எல்லாம் குறித்து ஒரு உணர்வு அடையணும். அவைகள் எல்லாம் நாம் அறிக்கை செய்யணும். அவருடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கப்பட்ட ஒரு இருதயமுடையவர்களா இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் செய்வதற்கு அந்த இடத்தை ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு இதயமாய் நாம் வைக்கும் பொழுது தேவன் அதில் வந்து வாசம் பண்ணுவார். புது ரசம் நமக்குள்ளாக ஊற்றப்படும். அப்பொழுது 30, 60, 100 கிறிஸ்துவை போல, அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. நீங்க பழைய பாத்திரத்தை வச்சுக்கிட்டு ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி, ஒரு காலம் அது ஆவிக்குரிய வளர்ச்சி வராது. பாத்திரம் புதுசானா மட்டும்தான் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வளர முடியும். நாம் பழைய பாத்திரத்தை வைத்துக்கொண்டு நாம் ஆவிக்குரியவளாய் வளரணும்னா ஒரு காலம் வளர முடியாது. சுவிசேஷம் நம்மை அசைக்கணும். நாம் கேட்ட சுவிசேஷம் நம்மை அசைக்கணும். நம்முடைய மனசாட்சியை அசைக்கணும். நமக்கு பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் பாவங்களை குறித்து நம்முடைய மனசாட்சியில ஒரு உணர்வு வரணும். மறைக்கப்பட்ட பாவங்கள் எல்லாம் குறித்து ஒரு உணர்வு வரணும். கடந்த காலங்களில பொய் சொன்னது, ஏமாத்துனது, திருடந்து, அபகரிச்சது, மற்றவங்களை அடிச்சது, சண்டை போட்டது, தவறா பேசுறது, புண்படுத்துறது, இவைகளை குறித்தெல்லாம் ஒரு உணர்வு வரணும். ஆண்டவரத்துல போய் மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் மட்டுமே என்னுடைய எல்லா பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்க முடியும் ஆண்டவர். இப்படி ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு இருதயத்தை வைத்துக்கொண்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது தேவன் நிச்சயமாக நம்மை பரிசுத்த ஆவியினாலே நிரப்புவார். ஒரு சுத்திகரிக்கப்படாத ஒரு இருதயத்தை வைத்துக்கொண்டு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும். பிரமாணம் வெளிப்பிரகாரமாக தாங்க உங்களை சுத்திகரிக்கும், உட்பிரகாரமாக ஒரு காலம் சுத்திகரிக்காது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும்தான் நம்முடைய இருதயத்தை உட்புறமாக சுத்திகரிக்கும் வல்லமை உள்ளது. மற்ற எதற்குமே நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்கும் வல்லமை இல்லை. ஆகவே கிடைக்கிற காலங்கள்ல மனம் திரும்பி இருக்கிற கொஞ்ச காலங்கள்ல அவருக்கென்று நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே, நான் ஒரு புது பாத்திரமா இருக்கணும், நான் ஒரு புது ரசமா இருக்கணும். இன்றைக்கு பழசையும் புதுசையும் பிரசங்கிக்கிறவர்கள் எவ்வளவு பேர் பிரசங்கிக்கிறாங்க. தசமபாகம் எங்கிருந்து வருது? பண விஷயங்களை குறித்து எங்கிருந்து வருது? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை தலையாக்குவேன், உன்னை உயர்த்துவேன், வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் கொடுக்குறாங்களே, எங்கிருந்து கொடுக்குறாங்க? மக்களை ஏமாற்றுகிறார்கள், ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள். பிரமாணத்தை பின்பற்றுகிற வாழ்க்கையை வைத்துக் கொண்டு நாங்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் தெய்வீகமான வாழ்க்கைக்கே வரல, இவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கே வரல. ஏதோ ஒரு நல்ல வாழ்க்கையை வச்சுக்கொண்டு நாங்கள் தெய்வீகமானவர்கள் சொல்லி மக்களை ஏமாற்றுகிறார்கள். மக்களை ஏமாத்தலாம், தேவனை நாம் ஏமாற்ற முடியாது. அதனால பழசெல்லாம் ஒழியணும், பழசெல்லாம் ஒழியணும், காலியாகும். ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவர், நான் பாவி, மோசமான பாவி ஆண்டவர். உம்முடைய ரத்தம் மட்டும்தான் என்னுடைய பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரிக்க முடியும் ஆண்டவர். இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நாம் வரணும். பரிசுத்த ஆவியானவர் நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த புது வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பழைய வாழ்க்கை எல்லாம் ஒழிஞ்சு போச்சு, ஒரு புது வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும். கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா அது ஒரு புது வாழ்வு. வார்த்தைகள் எல்லாம் பேசுறாங்க, புது வாழ்வுன்னு சொல்றாங்க, எல்லாமே நல்ல பேச்செல்லாம் நல்லதாங்க இருக்கு, ஆவிக்குரிய பேச்சு தாங்க. ஆனா பிரசங்கத்தை கேட்டா தெரியுது இவர்கள் சொல்றதெல்லாம் உண்மையாவே ஆவிக்குரியதா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஆவிக்குரியது என்று சொன்னால் பழசையும் புதுசையும் என்ன பண்ணக்கூடாது? ஒட்டு போடக்கூடாது. பழைய நீதியையும் புது நீதியையும் ஒட்டு போடக்கூடாது. சுய நீதியையும் தேவ நீதியும் சேர்க்கக்கூடாது. பழைய பாத்திரத்தை வைத்துக்கொண்டு புது ரசத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி விரும்பக்கூடாது. பாத்திரம் புதுசா இருக்கணும், ரசம் புதுசா இருக்கணும். அப்பொழுது மட்டும்தான் இந்த புது உடன்படிக்கையின் வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். நாம் உண்மையாகவே சீஷர்களாக இருப்போம். அப்பொழுதுதான் நாம் உண்மையான விசுவாசிகளா இருப்போம். அப்பொழுதுதான் உண்மையான கிறிஸ்தவர்களாய் நாம் இருப்போம். அப்படி இல்லாவிட்டால் கிறிஸ்தவர்கள் சொல்லி நம் வாழ்க்கையை நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருப்போம். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நாம் போக வேண்டாம். ஆண்டவர் கொடுக்குற இந்த நேரங்களில் மனம் திரும்பி, ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷத்தை கேட்ட நான் எந்த அளவுக்கு அசைக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய இருதயம் எப்படி அசைக்கப்பட்டிருக்கு,
எனக்குள்ள மறைக்கப்பட்டிருக்கிற பாவங்களை குறித்து எந்த அளவுக்கு நான் உணர்வுள்ளவனா இருக்கேன், எந்த அளவுக்கு அதை சரி செய்வதற்கு நான் விருப்பம் உள்ளவனா இருந்திருக்கிறேன். நான் என் நிலத்தை சரி செய்யாமல் சீர்படுத்தாமல் அதுக்குள்ள விதை 30, 60, 100 பலன் கொடுக்கணும்னா எப்படி பலன் கொடுக்க முடியும்? ஆண்டவரே, என்னுடைய இருதயமாகிய நிலத்தை நான் சீர்படுத்தணும். எனக்குள்ள என்னுடைய இருதயமாகிய நிலம் நல்ல நிலமாக இல்லாமல் அதுல கரடு முரடும் கல்லும் முள்ளும் அது சீர்படுத்தப்படாத ஒரு நிலமா இல்லாமல் அதுல நல்ல வளரணும், இயேசுவை போல வாழணும், இயேசுவை போல வாழணும், இயேசுவை போல வாழணும். அது வெறும் வார்த்தையாகத்தான் இருக்கும், அது ஒரு காலம் வாழ்க்கையாகாது. நம்முடைய இருதயமாகிய நிலம் சீர்படணும். அது சீர்படாத வரைக்கும் இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியை நம்மால் அனுபவிக்க முடியாது. ஆகவே இந்த பகுதியை நீங்க மீண்டுமாய் கூட வீட்டில் போய் படிங்க. பழைய வஸ்திரத்தோட புது வஸ்திரத்தை இணைக்காதீங்க. பழைய துருத்தியில புது ரசத்தை பெற்றுக்கொள்ள விரும்பாதீங்க. புது பாத்திரத்துல தான் புது ரசத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பழைய ரசத்தை நீங்க அருந்திருந்தீங்கன்னா புது ரசத்தை பெற்றுக்கொள்றது கொஞ்சம் சீக்கிரமா பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. அதெல்லாம் காலியானாதான் நீங்க அதிலேயே திருப்தி ஆயிட்டு அதிலேயே சந்தோஷப்பட்டுட்டீங்கன்னா, ஆண்டவர் சொன்னார், நான் சொல்லலை, பழைய ரசத்தை குடிச்சவங்க அதுலேயே அவங்களுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா அது பழைய ரசம் கெட்டது இல்லை, அது நல்லது தான். ஆனா அது தெய்வீகமானது இல்லை, அது தேவனுடைய நீதி இல்லை, அது தேவனுடைய பரிசுத்தம் இல்லை, அதுல தேவன் வந்து வாசம் பண்ணல, அது தேவனால வந்தது இல்லை. அதுல சுயக்கிரிகள் இருக்கு, சுயமுயற்சி இருக்கு, சுயநீதி இருக்கு, அதுல சுயம் இருக்கு. அங்கே பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அது நல்லதா இருக்கும், நல்லா இருக்கும். ஆனா ஆண்டவர் சொன்னார், அந்த ரசத்தை குடிச்சவங்க புது ரசத்தை என்ன பண்ண மாட்டாங்க சொல்லுங்க? குடிக்க மாட்டாங்கல்ல, விரும்ப மாட்டாங்க. நீங்க எத்தனை பேர் விரும்புறீங்க தெரியல. நானா 10 வருஷம் கிறிஸ்டின்னு, நான் 15 வருஷம் கிறிஸ்டின்னு. எங்க ஐயா எனக்கு நிறைய வசனங்களை சொல்லி கொடுத்துருக்காரு. நான் சின்னதுல இருந்தே வசனங்களை படிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி நீ உன்னை பத்தி பெருசா பேசின்னு இருக்கிற வரைக்கும் நீ இந்த ரசத்தை ஒரு காலம் குடிக்க மாட்டேன். ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணும் வாழ்க்கைய. ஆண்டவரே, நான் இன்னையிலிருந்து புதுசா வேதத்தை வாசிக்கிறது போல வாசிக்கிறேன் ஆண்டவரே. இன்னையிலிருந்து ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்கிறது போல ஆரம்பிக்கிற ஆண்டவரே. உன்னை பற்றி இருக்கிற மேன்மையெல்லாம் என்னைக்கு குப்பையாகுதோ, உன்னை பற்றி நீ ஒசத்தியா நினைச்சுன்னு இருக்கிறதெல்லாம் என்னைக்கு பூஜ்ஜியத்துக்கு வருதோ, அன்னைக்கு தான் இந்த ரசத்தை நீ பருக முடியும். உன்னை குறித்து நீ மேன்மையா எண்ணிக்கொண்டிருக்கிற வரைக்கும் இந்த ரசத்தை ஒரு காலம் நாம் பருக முடியாது. நம் மனம் திரும்புவோம், நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம முழங்கால் படிடுவோம். உங்களுக்கு நிறைய வசனம் தெரிஞ்சிருக்கலாம், நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கலாம், நீங்க சொல்றது பொய்யா இருக்காது. ஆனா அதுவெல்லாம் புது ரசத்துக்கான அடையாளம் இல்லை. புது ரசம் என்பது சுத்திகரிக்கப்பட்ட ஒரு இருதயத்துல பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்றது, கிறிஸ்துவின் ஜீவனை பெற்றுக்கொள்றது, கிறிஸ்துவை போல வாழ்வதற்கான அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்வது. அதுதான் புது ரசம், அதுதான் புது உடன்படிக்கை. அதற்காகத்தான் இயேசு வந்தார். அதுக்குத்தான் அவர் சிலுவையில மரித்து ரத்தத்தை சிந்தினார். அதற்கு தான் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். வெறும் சத்தம் போடுறதுக்கும் கூச்சல் போடுறதுக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படலை. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம், முழங்கால் படிடுவோம். 1-2 பேர் ஜெபம் பண்ணுவோம். சகோதரங்க யாராவது ஒருத்தங்க, ஆண்டவரே நாங்கள் புது பாத்திரமா இருக்கணும், இந்த புது பாத்திரத்தில் புது ரசத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் நாங்கள் இருக்கணும். பழசெல்லாம் ஒழிஞ்சு போனோம் ஆண்டவர். நாங்கள் எங்களை குறித்து மேன்மையாக நாங்கள் ஒன்றும் இல்லை. நாங்கள் பாவியிலும் பிரதான பாவி, மோசமானவங்க. எவ்வளோ காரியங்களை எங்கள் இருதயத்தில் மறைச்சி வச்சிருக்கோம். அறிக்கை பண்ணாத பாவங்கள் எவ்வளோ இருக்கு. சுத்திகரிக்கப்படாத இருதயம் எங்களுக்கு எவ்வளோ இருக்கு. உங்கள் ரத்தத்தினால யாராவது 2 பேர் ஜெபம் பண்ணலாங்க.